குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ரிவிஷன் பண்ண போகிறது சாப்டர் நம்பர் 7 பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, பேசிக்கலி நம்ம டிவைட் பண்ணுறது 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன், செகண்ட் ஒன் பில்ட்-இன் ஃபங்க்ஷன், தேர்ட் ஒன் லாம்டா ஃபங்க்ஷன், fourth one recursive function. Okay, user defined, built-in function, lambda function, recursive function. மொத்தம் 4 விதமான functions பார்க்குறோம். Okay, so user defined function என்ன அப்படின்னா, function defined by the user themselves during time of creating a program கிரியேட் பண்ணும்போது யூசராக ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணார் அப்படின்னா அதுக்கு பேர் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் built-in function. built-in functionனா program itself having some function name. ஓகே, அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணி எடுத்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, பைத்தான்லேயே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதை நம்ம எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். லாம்டா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, எந்த ஃபங்க்ஷன் நேமுமே மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறது. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆர் அனானிமஸ், அன்னேம்டு ஃபங்க்ஷன்ஸ். எந்த நேமுமே அதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். இது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனா, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனா, பில்ட்-இன் ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி எந்த ஃபங்க்ஷன் நேமுமே மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது ரெக்கர்சிவ் ஆர் ரெக்கர்சன் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஃபங்க்ஷன் தட் கால்ஸ் இட் செல்ஃப் இஸ் நோன் ஆஸ் ரெக்கர்சிவ். ஃபங்க்ஷனுக்குள்ளேயே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட்டை உள்ளே வச்சுருப்போம். ஓகே, அதுக்கு பேர் தான் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த 4 ஃபங்க்ஷனை பற்றி இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டிஃபைனிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, வாட் இஸ் தட்? டிஃபைனிங் ஃபங்க்ஷன்ஸ். டிஃபைனிங் ஃபங்க்ஷன்ஸில் ஃபங்க்ஷன்ஸ் மஸ்ட் பி டிஃபைன்டு டு கிரியேட் அண்ட் யூஸ் சர்டைன் ஃபங்க்ஷனாலிட்டி. தெர் ஆர் மெனி பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் தட் கம்ஸ் வித் த லாங்குவேஜ் ப்ரோக்ராம். ஓகே, அதாவது ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணும்போது மெனி டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் உள்ளே என்டர் ஆகிட்டே இருக்கும். ஓகேயா, ஸோ அந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணும்போது அதில் சம் ஆர்குமெண்ட், அதில் பேராமீட்டர்ஸ், வித்தவுட் பேராமீட்டர்ஸ், வித் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா விதமான ஒரு வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ இப்படி அசைன் பண்ணும்போது அதை கால் பண்ணுறதுக்கு, அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் கீவேர்டு தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? ஒரு செட் ஆஃப் கீவேர்டு. அந்த கீவேர்டுக்கு பேர் தான் டெஃப், டிஃபைனிங். ஓகே, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், டிஇஎஃப், டெஃப் அப்படிங்கிற ஒரு கோடு வேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபங்க்ஷனை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஓகே, கீழே பாருங்கள், டெஃபினிஷன்ஸ் அண்ட் சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 7.2.1ல் சின்டாக்ஸ் ஃபார் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். டெஃப், ஃபங்க்ஷன் நேம், பேராமீட்டர் 1, பேராமீட்டர் 2 அண்ட் ஸோ ஆன். Then finally block code, colon code, following block of the statement and a return statement. Okay, so இதுதான் normal syntax of the definitions of the functions. Okay, yeah, definitions of the functions அப்படின்னு சொல்கிறோம். Okay, second one, any input parameters or arguments should be placed within this parenthesis when you define a function. எப்போ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணுறோமோ அப்போது அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே பேராமீட்டர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம பாஸ் பண்ணி வச்சுருப்போம். ஓகேயா, அது எங்கே பாஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரியாக வித்தின் எதுக்குள்ளேங்க, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேயா, குட். நெக்ஸ்ட் ஒன், த கோட் பிளாக் ஆல்வேஸ் கம் ஆஃப்டர் த கோலன். ஃபைனலாக இந்த டெஃபினிஷன் ஃபங்க்ஷன் கால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கோலன் வச்சு தான் அதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம், கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஓகேயா, த நெக்ஸ்ட் ஒன், த ஸ்டேட்மெண்ட் ரிட்டன் எக்ஸ்பிரஷன் எக்ஸிஸ்ட் த ஃபங்க்ஷன் ஆப்ஷனலி பாசிங் பேக் அண்ட் எக்ஸ்பிரஷன் டு தி காலர். இந்த ரிட்டன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எதுக்காக அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் ரிட்டன் இருக்குது. ஒன்று பிரிண்ட்எஃப்க்கு பதிலாக யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும், அதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் அகெயின் த காலர், அந்த ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணுறதுக்காக ரிட்டன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஓகே, எ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வித் நோ ஆர்குமெண்ட் இஸ் த சேம் ஆஸ் த ரிட்டன் நன். இந்த ரிட்டன்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எந்த வேல்யூஸுமே கொடுக்கலைன்னா